shit. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். ஸோ மிஸ்டர் வினோத், இந்த வாரம் நம்மளுடைய சினிமா சர்க்கிளில் நம்ம எந்த டாபிக்லாம் பற்றி பேச போகிறோம்? வரிசையாக படமாக வந்திருக்குது. ஒவ்வொரு வாரமும் வந்து புது புது படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. போன வாரம் பார்த்தா எல்ஐகே வந்துச்சு, டிஎன் 2026 வந்துச்சு. அதுக்கு முந்தின வாரம் காளிதாஸ் வந்து நிறையா படங்கள் வந்துச்சு. எல்லா படமும் வருது போகுது. ஆனால் ரசிகர்களோட ஒரு பெரிய வரவேற்பை படங்கள் பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிறையா படங்கள்ல இல்லை அப்படிங்கிற அளவு தான் இருக்குது. அதுக்கு நம்ம பேசலாம், ஒரு ஆடியோ லான்ச் பேசலாம், ஏதாச்சும் ஒரு போஸ்டர் வெளியே வந்திருக்குன்னு பேசலாம், ஏன் ஜனநாயகன் வந்து இன்னமும் ரிலீஸ் ஆகலைன்னு இதே டாப்பிக்கை பேசலாம். அது மாதிரி இந்த வாரம் வந்து சுட சுட விஷயம் என்னென்ன இருக்குன்னு. எல்ஐகேக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் வந்து அவங்க வந்து போடுறாங்க, இவ்வளோ இதுவாச்சு, இவ்வளோ டிக்கெட் சோல்டு, வெற்றி நடை அப்படிலாம் போடுறாங்க. பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப மக்கள்கிட்ட வந்து அட்டாச் ஆகாமலே போயிடுச்சு அந்த படம். ஃபியூச்சரிஸ்டிக்காக எடுத்தாங்க. ஸோ எல்லாருமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பாங்க போல். நானுமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் தான் போய் பார்த்தேன். ஆனால் வந்து எனக்கே கொஞ்சம் கூட வந்து ரிலேட்டபிளாவோ ஒரு விக்னேஷ் சிவன் ஃபேனாக நானே ரொம்ப டிசப்பாயிண்ட் தான் ஆனேன். தியேட்டர்லயும் நிறைய பேர் வந்து அப்படிதான் சொல்லியிருக்காங்க. நீங்க இந்த ஃபியூச்சரிஸ்டிக்னு சொன்னீங்க தெரியுமா? படத்தை பார்க்குறப்பிலேருந்து கடைசி வரைக்கும் ஃபியூச்சரை பற்றி தான் பேசுகிறாங்கிறதே கிளைமேக்ஸில் தான் தெரிஞ்சு. அது வரைக்கும் சரி, ஏதோ ஒரு கதை எடுத்துருக்காங்க, ஏதோ வீடியோ கேம் படம் போல். கடைசியில் வந்துட்டு ரோபோட்லாம் சண்டை போடுது, பயங்கரமாக இருந்துச்சு, ஏதோ கேமிங் படம் போல் அப்படின்னு நினச்சி பார்த்தா கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு, ஓ இப்படி இந்த கான்செப்டை தான் சொல்ல வந்திருக்காரு போல அப்படிங்கிறது கிளைமேக்ஸில் தான் தெரிஞ்சிச்சு. அந்த படத்துக்கு கூட வந்து 112 கோடி ரூபாய் வந்து எல்ஐசி நிறுவனம் வந்து அந்த பேரை நீங்கள் எல்ஐசின்னு வைக்கிறதா தான் ஐடியா இருந்துச்சு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சி தான் யூஸ் பண்ணணும். இவங்க கே போட்டிருக்காங்க. 112 crore நம்ம கொடுத்து அந்த சிங்கிற வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணணும்? அதனால் கேன் போர்டு இல்லை வந்து அதே இடத்துல பி வச்சுக்கலாம், இல்லைன்னா வேறு ஏதாச்சும் ஒரு லெட்டர் வச்சுக்கலாம்னு சொல்லி விக்னேஷ் சிவன் முதலே ரெடி பண்ணிட்டாராம் 4 டைட்டில். அப்படி வந்தது தான் எல்ஐகேவா. அதனால தான் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து அதை வந்து ஸ்பெல் பண்ணுறப்போ வந்து கம்பெனி அப்படின்னு சொல்லுவாப்புல. அந்த இடத்துல கம்பெனிங்கிற வேடை வந்து மாற்றி சொல்லுவாங்களாம். இதுக்கு பின்னாடி 112C வந்து இதாக இருக்கு, காப்பாற்றப்பட்டிருக்குங்கிறதா அந்த படத்தில். ஆனால் நம்மளை காப்பாற்ற முடியலையே. ஆனால் ரசிகர்கள் நிறைய பேர் போயிட்டாங்க, நிறைய பேர் போய் பார்த்துட்டு இருக்கிறாங்க படத்துக்கு வந்து. ஒரு ஆனால் பிரதீப் ரங்கநாதனுடைய ரெப்பிட்டேட்டிவ் ஆக்டிங்கை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த படத்துலையுமே வந்து. அப்படிதான் இருந்தது. சீமானோட நல்ல தமிழும் படத்தில் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டைமும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. கடைசியாக என்ன வேணா திடீர்னு அங்கே வந்து எல்ஐகே ஆப் மாதிரி திடீர்னு இன்ஸ்டாகிராம் பேன் ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிற பயம் தான் எனக்கு வந்துச்சு. முடிஞ்சோடனே வந்து எனக்கு வந்து ஆமாம் இல்லை இன்ஸ்டாகிராம் பேன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நான் வந்து யோசிக்கிற மாதிரியான ஒரு இம்பேக்ட் வந்து கொடுத்துச்சு. ஸோ அது வரைக்கும் வந்து ஒரு சக்ஸஸ் படம்னு கூட வந்துட்டு சொல்லலாம். நம்ம மனிதன் தெய்வமாகலாமும் கண்டினியூஸாக படம் நல்லா போயிட்டுருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்டு தான் வந்திருக்கு. இந்த வாரமும் அது தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கு. அந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு வந்து நல்லபடியாக அதை பூர்த்தி பண்ணியிருக்காங்கன்னே சொல்கிறாங்க. டிஎன் 2026 வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு அரசியல் ஃபிலிமில் நல்ல படம் ஓகே அப்படிங்கிற அளவுக்கு அந்த படமும் போயிட்டு இருக்குது. மிஸ்டர் எக்ஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருக்குது படம். ஓரளவுக்கு வந்து ரசிகரோட முழுமையான வரவேற்பு என்னங்கிறது இன்னும் 2-3 நாள் ஆனால் தான் நமக்கு தெரியும். உடனடியாக நம்மளால் வந்து சொல்ல முடியாது. இந்த வீக்கெண்ட் முடிஞ்சு எல்லாம் பார்க்குறவங்களுக்கு தான் அது என்னன்னு தெரியும். சண்டே வரைக்கும் நம்ம போனால் மட்டும்தான் தெரியும். ஏற்கனவே ப்ரமோஷன்லாம் கூட துரந்த ரேஞ்சுக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படத்தை வந்துட்டு நம்மளை சுற்றியே வந்து நிறைய இந்தியாவை காப்பாற்றுறவங்கலாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்பயே வந்து ஒரு இந்த மாதிரியான நாட்டுக்கான படம்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. எலெக்ஷன் டைம்லயும் வந்து ரிலீஸ் ஆகுது இந்த படம். ஸோ வந்துட்டு அந்த மாதிரி ஸோ இதுக்கு எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆர்யாவும் நிறைய வீடியோலாம் வந்து போட்டார். ஏதோ தண்ணிக்குள்ளேருந்தெல்லாம் வந்து வீடியோ போட்டார். கௌதம் கார்த்திக்கும் அவருடைய வெயிட் லாஸ் ஜர்னிலாம் இதோட ரிலேட் பண்ணி வந்து போட்டார். ஸோ நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியுது. மக்களோட அந்த இது வந்து ஒரு 2 days கழிச்சு நமக்கு எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக. கௌதம் கார்த்திக்கோட நடிப்பும் நல்லா இருந்துச்சுங்கிறத நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால மிஸ்டர் எக்ஸ் வந்து சக்ஸஸ் ஆஃப் ஃப்ளாப் நம்ம உடனடியாக சொல்ல முடியாது. இப்போதான் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்குங்கிறப்ப இன்னும் ஒரு 2-3 நாள் கழிச்சு வந்து ஃபுல்லாக அதனுடைய ரிசல்ட் என்னங்கிறது நமக்கே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதான்.
இதோட சேர்ந்து வேற எந்த படங்களும் வந்துட்டு ரிலீஸ் ஆயிடுச்சான்னு இல்ல, பார்த்தா ஜெய்யோட படம் வந்து ஏதோ இல்ல ரிலீஸ் அது ஆயிருக்கு அது நெக்ஸ்ட் மந்த்ல தான் Next monthல தான் வருது. இன்னைக்கு அது release ஆகல. ஆமா இந்த படம் இந்த வந்து வாரத்துக்கு release வந்து release ஆகல மிஸ்டர் அந்த எக்ஸ் படம். மட்டும் தான். ஸோ தாய்க்கிழவி அப்படிங்கிற ஃபீவர் முடிஞ்சு அந்த சேயோன் அப்படின்னு சொல்லிட்டு அதே டைரக்டர் வந்து சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்கிற படம் ஏப்ரல் 28லேருந்து ஷூட் ஆரம்பிக்க போறதா வந்துட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு வருது. நம்ம சோர்ஸ் டீம் வந்து நமக்கு சொன்னாங்க. ஸோ அந்த படம் வந்து கம்ப்ளீட்டா லுக்கே வந்து வேற மாதிரி இருந்தது. ஏன்னா தாய்க்கிழவி வந்து கம்ப்ளீட்டா ஒரு ஃபீல் குட்டு அந்த மாதிரி இருந்தப்ப அது வந்து ஒரு கிராமத்துல ஒரு மாதிரி ஆக்ஷன் பேஸ்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லுக் வச்சு வந்துட்டு சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யும். சேயோன் விரும்பாண்டி படம் மாதிரி இருக்குமா? தெரியல. ராஜ்கமல் ஃபேக்டரி தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ராஜ்கமல் ஃபிலிம் ஃபேக்டரி எடுக்கிறாங்க அப்படின்னாலே அது ஒரு விரும்பாண்டி, அது ஒரு நாயகனாக தான் இருக்கும். அது மாதிரி தான் சப்ஜெக்டை எடுத்து பண்ணுவாங்கங்கிறதா. ஆமா. ஸோ வந்து அதுவும் வந்து ஏப்ரல் மாதம் வந்து அதோடைய ஷூட்டும் வந்து ஆரம்பிக்க போகுது. ராஜ் ஃபிலிம் ஃபேக்டரின்னு சொன்னதுனால இப்போ அடுத்து வந்து ரஜினி வச்சு பண்றாருல படம், சிபி சக்கரவர்த்தி கூட டைரக்டரா தலைவர் 173. ஆமா. அது என்னன்னா இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. என்னன்னா சிபி சக்கரவர்த்தி ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டதாகவும் அது வந்து ரஜினிக்கு இன்னும் இம்ப்ரெஸ் ஆகல அப்படிங்கிறதுனால ஸ்கிரிப்ட் அதாவது டைரக்ஷன் வந்து சிபி சக்கரவர்த்திட்டேருந்து மறுபடியும் அஸ்வந்த் மாரிமுத்து அதாவது டிராகனோட அஸ்வத் மாரிமுத்துட்ட தான் போற மாதிரி பேச்சு. ஸோ மறுபடியும் ஒரு டைரக்டர் சேஞ்ச் நடக்க போதா அப்படிங்கிறது வந்து சிபி சக்கரவர்த்தியோ அஸ்வத் மாரிமுத்தோ இல்லை வந்து திரும்ப யார் எடுக்கிறாங்களோ. ஆனால் வந்து ரஜினி மேக்ஸிமம் கதை கேட்கறதே இல்லை, ஃபேமிலி தான் டிசைட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஃபேமிலியில் எல்லாரும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா ரஜினி சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாரு, ஓகே சொல்லிடுறாரு. முன்னாடி மாதிரிலாம் ரஜினிகாந்த் உட்காந்து பெருசாக படங்கள்லாம் கேட்கறது இல்லை, அவங்களுடைய பொண்ணு கேட்குறாங்க, ஒய்ஃப் கேட்குறாங்க, இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் ரஜினிகாந்த் மேலே வெளியில் சொல்லப்பட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் கமலோட கதையை கமலே சூஸ் பண்ணிடுவார். இன்னொன்று டைரக்டரை விட இவர் ஒரு டைரக்டராக உள்ள இறங்கி கதையவே மாற்றிடுவார் அந்த இடத்துல. அது கமலுடைய படங்கள்லாம் நடக்கிற ஒரு விஷயம்தான். இந்த அளவு தான் அந்த படங்கள் போயிட்டுருக்கு. வேறு எதுவும் ஆடியோ லான்ச்சஸ் புதிதாக போஸ்டர்ஸ்? எலெக்ஷன் தான் வந்து ரொம்ப பரபரப்பு. எலெக்ஷனுக்கு நமக்கு தெரியும், போன வாரம் வந்து நம்ம காம்படிஷன்ல இல்லாம ஒரு படம் வந்து லீக் ஆகி அதை எல்லாரும் பார்த்துட்டு அதை காம்படிஷனா அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அன்அஃபிஷியலா ஜனநாயகனை வந்து அவங்களே காம்படிஷனுக்குள்ளே எடுத்துக்கிட்டாங்க. அதனால ஜனநாயகனை சுத்தி வந்த ரூமர் என்னன்னா, நம்ம சவுக்கு சங்கர் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஜனநாயகன் லீக் ஆனதுனால அண்ட் ஆல்சோ இந்த எலெக்ஷன்ல விஜய் தோத்துட்டா அவர் மறுபடியும் படம் தான் நடிப்பாரு. அது ஏற்கனவே எல்லாரும் சொன்னாங்க. இதுல என்ன பெரிய ரூமர் வந்ததுன்னா, ஜனநாயகன் லீக் ஆனதுனால ப்ரொடியூசர்ஸ்க்கு லாஸ், அதனால விஜய் வந்து இன்னும் ஒரு படம் வந்து அந்த ப்ரொடியூசருக்கு பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்து பரவிட்டு இருக்கு. ஆனால் விஜயோட தரப்பில் நிறைய பேர் வந்து ஆமான் மாதிரி சொல்கிறாங்க. கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கு வந்து 500 கோடி ரூபாய்க்கு மேலே எடுக்கப்பட்ட அந்த படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனாலும் இந்த 500 கோடியை படம் வசூல் பண்ணுமாங்கிறது ஒரு டவுட் இருக்கிறதுனால தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவில் ஒரு படம் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ராம் சரணாவும் இருக்கலாம், அல்லு அர்ஜுனாவும் இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம், அவங்க திரும்ப ஒரு படம் நடிச்சு கொடுக்குறது அந்த இண்டஸ்ட்ரியோட ஒரு வழக்கமாக இருக்குது. ஒரு தெலுங்கு ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுனால அங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இங்கே வந்து ஒரு படம் வந்து சரியாக போக முடியாத சுச்சுவேஷன் ஏதோ ஒரு வகையில் அவங்க லாஸ் ஆகிருக்காங்க அப்படின்னா அதுக்கு இன்னொரு படம் நம்ம நடிச்சு கொடுக்கலான்னு விஜயும் வந்து ஐடியாவில் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிற தகவலும் வந்துருக்குது. ஓகே, அந்த மாதிரி அவங்கள நம்ம பெரிய நஷ்டத்தில் கொண்டு போவோம்னா இன்னொன்று ரசிகர்களுக்கு இன்னொரு ட்ரீட்டாகவும் இருக்கலாம். ஜனநாயகனை தாண்டி இன்னொரு படம்ங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பையும் கொடுக்கலாம். ஏன் எம்ஜிஆர் சிஎம் ஆனதுக்கப்புறம் படம் நடிச்சு கொடுத்தாரு. பவன் கல்யாண் வந்து டெப்டி சிஎம்மா இருக்கப்ப நடிச்சிருக்காரு. எல்லாரும் கடைசி படம்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு படம் பண்ணிட்டு தான் கமலும் எப்பயோ சொல்லிட்டு அவர் அரசியல வந்து முழுக்க போட்ட மாதிரி ஆகி சினிமால தான் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ அது போயிட்டு இருக்கு. அப்ப அது மாதிரி வந்து இவர் வந்து பண்ணுவாரு விஜய் அப்படிங்கிறதும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு தான் இருக்குது. ராதிகா பற்றி சொல்லியிருந்தீங்க, தாய்க்கிழவி பற்றி. ஆமாம், ராதிகாவுடைய அடுத்த படம் வந்து புக் ஆயிடுச்சு. கோபி நயனாரோட டைரக்ஷன், அறம் படத்தோட டைரக்டர் கோபி நயனார் வந்து காலனின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த காலனி படத்தோட போஸ்டர் வெளியாயிடுச்சு. ஆமாம், நானும் பார்த்தேன். கோபி நயனார் வந்து ரொம்ப நாளாக வந்து இடையில அவர் படம் இல்லாமல் இருந்தார். இடையில எடுத்த ஒரு படம் கூட வந்து முழுமையாக முடிக்க முடியாமல் ஒரு இடத்துல அவர் லாக்கில் இருந்ததா எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைமில் அவர் இந்த காலனி படத்தை வந்து எடுக்கிறாரு. அதுவும் ஒரு கிராமத்து பின்னணி, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு பார்வை கதையாக தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அதனோட
பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம நிறையா புரிஞ்சுக்க முடியும். ஆனால் எப்படி படம் வருதுங்கிறது நமக்கு தெரியாது, கான்செப்ட் என்னங்கிறது தெரியாது. ஆனால் அவர் வந்து ஒரு சமூக போராட்டம் சார்ந்த ஒரு படங்கள் தான் எடுப்பாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமாம். இப்போ ராதிகாங்கிற போது சரத்குமார் வந்து ஜனநாயகன் லீக் அப்போ அவர் சொன்னார், என்னுடைய படமும் அப்படி தான் வந்து லீக் ஆச்சு, ஜக்குபாய் வந்து லீக் ஆச்சு. ஜக்குபாய் படம் வந்து ரிலீஸ் ஆகி சரத்குமார் வந்து ரோட்டில் போய் இறங்கி ஓடி போயெல்லாம் பிடிச்சதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். ஒரு சில படங்களுடைய திருட்டு விசிடி பிரச்சனைகள்லாம் ஒரு டைம் சரத்குமார் சார் வந்து ரோட்டில் இறங்கி காரை விட்டு இறங்கி போய் பிடிச்சு கொண்டு போய் ஸ்டேஷனில் வந்து கொடுத்தாரு. அது நிறையா படங்கள் அந்த மாதிரி நடந்தது. ஒரு காலத்தை திருட்டு விசிடி பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு. அதோட கிட்ட ஜக்குபாய் வந்து ரஜினிக்காக எடுக்கப்பட்ட ஒரு கதை, கேஎஸ் ரவிக்குமார் பண்ண கதை. ஆனால் அதில் நடித்தது வந்து சரத்குமார். அது அவருக்காகவே ரெடி பண்ணாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். நான் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு யாரும் வரைக்கும் ஒத்துக்கிறவும் அவர் சொன்னார் அந்த மாதிரி லீக் ஆயிடுச்சு, அதுக்காக நான் வந்து மற்றவங்கள பழியெல்லாம் சொல்லலாம் அப்படிங்கிறோம், இந்த மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து வேற அப்டேட் வந்து நேற்று இந்த போன வாரத்தில் வந்து கருப்பு படத்துடைய அடுத்த சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வாரத்தில் வந்து கருப்பு படம் ஆர்ஜே பாலாஜி சூர்யா. ஆமா, அது வந்து அதே ஊரும் பிளட் வந்து அபியங்கரும் பால் டப்பா அவங்க காம்போல வந்துட்டு அடுத்த பாடலும் வந்து வெளியாகி சாய் அபியங்கர். ஆமா, வேற யாரோ புதுசா ஒருத்தர் வந்துட்டாரு சாய் அபியங்கர். இன்னும் அந்த பவழமல்லில இருந்து இன்னும் வந்துட்டு வரல. ஆமா, அந்த ஃபீவர்ல இருந்து இன்னும் வெளில வரல. இப்ப அடுத்த பாடல் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் இது ஒரு ஹிட் காம்போல வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்குமே நல்ல வரவேற்பு வந்து வந்துகிட்டே இருக்கு. நீங்க அவரோட ரசிகர்கள்னால அப்படியே ஹைப் கொடுத்துட்டு சோஷியல் மீடியால எல்லாரும் அதான் ரசிகர்களா பரப்புறது தானே. இல்ல நிஜமாவே பாடலும் வந்துட்டு நல்லாவே இது வந்து சூர்யா ரசிகர்களுக்கும் ஒரு முக்கியமான படம்னு கூட சொல்லலாம். இது வந்து அவங்க ஒரு கம்பேக் படமா பாத்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்றாங்க. நிறைய டேட் தள்ளி போய் இப்போ ஒரு வழியா வந்து வெளியாக போகுது. ஸோ பாடல்லாம் நல்லபடியா வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி படமும் நல்லபடியா தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்புறாங்க. நம்மளும் வந்துட்டு வெயிட் பண்ணி வந்துட்டு பார்க்கலாம். அதை தாண்டி வந்துட்டு அரசன் பட ஷூட்டிங்கும் வந்து ரெஸ்யூம் ஆயிடுச்சான். அவருக்குமான சண்டை வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. ஸோ வந்து எல்லாரோடையும் சிம்புவோட சண்டை ஒரு கட்டத்தில் முடிஞ்சு ராசி ஆயிடுவார். ஆமா, அதனால அரசன் படம் வந்துட்டு ஷூட் மறுபடியும் ஆரம்பிக்க போறாங்க. அதே சமயம் வெற்றிமாறன் அடுத்த படம் வந்து கென் கருணாஸை வச்சுதான் எடுக்க போறாராம். அடுத்த படம் அந்த யூத் படத்தோட சக்சஸுக்கு அப்புறம் திரும்ப அவரை எடுத்துக்கலாம் முடிவுக்கு. ஏற்கனவே அவருடைய படத்துல தனுஷோட படத்துல நடிச்சிருந்தாரு, ஒர்க் பண்ணிருக்காரு. தனுஷ் வெற்றிமாறனுக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படிங்கிறது. ஆமா, அதனால அடுத்த படமும் அவரோடயே தான் வரப்போகுது. இதை தவிர்த்து வந்து தனுஷ் வந்து கர்ணனுடைய 5 வருஷம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. அதனால ஃபேன்ஸ் எல்லாம் இப்ப என்ன டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருவேளை மறுபடியும் மாரி செல்வராஜ் கூட தனுஷ் வந்து கண்டிப்பா நடிப்பாரு, மாரி செல்வராஜோட நடிப்பாரு, திரும்ப வெற்றிமாறன் படங்கள் நடிப்பாரு. அவர் ஏற்கனவே எடுத்த டைரக்டரோட திரும்ப சேர்றது. அதனால மாரி செல்வராஜ் படம். ஆனா தனுஷ்க்கு இப்ப ஏற்கனவே நிறைய லைன் அப்ல இருக்கே. ஏற்கனவே செல்வராகவனோட புதுப்பேட்டை, இப்போ வந்து வெற்றிமாறனோட வடச்சென்னை பெரிய லாங் பெண்டிங் படமே வந்து வடச்சென்னை அதுவும் இருக்கு. அதை தவிர்த்து லப்பர் பந்து டைரக்டரோட பண்றாரு. அதே மாதிரி வந்துட்டு ஆமா அமரன் டைரக்டரோடையும் வந்துட்டு படம் பண்றாரு. அதுக்கு சாய் பல்லவி, ஸ்ரீலீலா எல்லாம் கூட நடிக்கிறாங்க. சோ இந்த மாதிரி லைன் அப்ல இருக்கு. மறுபடியும் மாரி செல்வராஜுக்கும் வந்துட்டு பண்ண போறாரா அப்படிங்கிறது தான் வந்துட்டு சினிமாவில் ஓடிட்டு இருக்கு. நீங்கள் ரீரிலீஸ் ஆக இப்போ திரும்ப 5 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்ன விஷயத்த வச்சு ரன் படமும் இப்போ ஏதோ ரீரிலீஸ் 25 வருஷம்னு நினைக்கிறேன். படத்தோட இதுவும் வந்துட்டு மாதவன் வந்து திரும்ப என்னோட லைஃப்ல ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தின படம் அப்படின்னு சொல்லி மாதவன் ட்வீட் பண்ணிருக்காங்க. ஸோ அது வந்து ரீரிலீஸ் வந்து எப்பயுமே ஏதோ ஒன்று வந்து ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ரீலீலா அப்படின்னோடனே ஸ்ரீலீலா ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒன்று சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இருக்கும்போது நான் வந்து பீரியட்ஸில் இருக்கும்போது நான் டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆனால் வந்து இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பீரியட்ஸே ஒரு ரீசனாக சொல்கிறாங்க வேலையை தள்ளி போடுறதுக்கு. ஈக்குவாலிட்டி வேணும்னு கேட்குறாங்க, ஆனால் வந்து இதை போய் ரீசனாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்ஷியலாக சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஏன் இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சியாக நம்ம யோசிக்கணும்னா, ஆக்டர் அப்படிங்கறத தாண்டி அவங்க ஒரு டாக்டர். இப்பதான் வந்து பட்டம்லாம் வேற வாங்கியிருக்காங்க. சோ அவங்களுக்கே அது வந்து புரியாம இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. எம்பிபிஎஸ் டாக்டரா இல்ல டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்களா? எம்பிபிஎஸ் டாக்டர். எம்பிபிஎஸ் டாக்டர். ஆமா, அது ஒரு குழப்பமாயிருது. நிறைய பேர்ட்ட நம்ம சொல்லும் பொழுது அவங்க டாக்டர் தான் வாங்கிட்டாங்க, டாக்டரேட் பட்டம் வாங்கிட்டாங்க போல, அதனால சொல்றாங்களோன்னு சொல்லி. டாக்டரேட் இல்ல, அவங்க டாக்டர் பட்டம், டாக்டர். ஆமா,
நார்மல் ஹியூமனாவே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றது வந்து ரொம்ப ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். ஒரு டாக்டரா இருந்து அவங்க சொன்னது வந்து கண்டிப்பா இப்ப கான்ட்ரவர்சி ஆகுது. அது வந்து ஒண்ணுமே பண்ண, மேபி அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ மாதிரி கொடுத்தா நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ வந்து இது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்கு. இதை தாண்டி வந்துட்டு இதெல்லாம் தான் வந்து நம்மளோட சோர்ஸ் டீம் கண்டிப்பா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆமா, யுவராஜ் வந்து அவருடைய தயாரிப்பில் ஏதோ ரிவர் ஸ்டுடியோன்னு ஒன்று இது பண்ணி ஒரு படம் கூட இப்போ அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுவும் அதனோட போஸ்டர்ஸும் இப்போ வெளிவந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி சொல்லி பார்த்தா நிறையா விஷயங்கள் படங்கள் சார்ந்து வெளிவந்துட்டே இருக்கு. இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி போயிட்டு நிறையா படங்களோட கம்மிங் அப்ல இருக்கிற படங்கள் நிறைய வந்துட்டு அப்போ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. போஸ்டர்ஸ் நிறைய வெளிவந்துகிட்டே தான் இருக்குது. படங்கள் எல்லாம் எப்பதான் வரும் அப்படிங்கிறது தெரியல. நிறைய படங்கள் வெயிட்டிங்ல இருந்துட்டு எலெக்ஷன் முடிஞ்சுதான் பெரிய படங்களோட. ஏன்னா ஏப்ரல் 30 இருந்து எனக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சிடும். ஏப்ரல் 30 நம்ம கரை வருது. தனுஷ் அதுக்கு நன்றி எல்லாம் கூட சொல்லியிருக்காரு. அவருக்கு நன்றி இந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுவும் நல்ல பெரிய படமா வந்திருக்கும். கரை வருது, அப்புறம் பேட்ரியாட்னு சொல்லிட்டு மோகன்லால், மம்முட்டி, ஃபஹத் ஃபாசில், நயன்தாரா இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டாள நடிச்ச படம் May 1 வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி அடுத்து அவ்வளவுதான். எலெக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா மறுபடியும் வந்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம். காஞ்சனா பத்தி எதுவும் அப்டேட் இருக்கா? தெலுங்குல ஏதோ காஞ்சனா வருது அப்படிங்கிற மாதிரி. காஞ்சனா கூட வந்து இப்போ ஷூட் வந்து ஆரம்பிச்சிட்டதா சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு வேற எதுவும் பூஜா ஹெக்டே வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பஸ் தான் அதுவும். ஸோ வந்து ஷியரா வந்து எல்லா படத்தை பத்தியும் பேசிட்டு இருக்கிறோம். இப்போ விஜய் வந்து சினிமா அளவில் அரசியலுக்கு போயிட்டாரு. தமிழ் சினிமானா 2 பேர் தான். ஒன்று தளபதி, தலையோட படத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சு இந்த ஷோ ஆரம்பிச்சதுல இருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட தலையுடைய தீவிர ரசிகர்கள் நாங்கள் இது வரைக்கும் பேசாமல் அமைதி காத்திருக்கோம். உங்கள் சைடில் இருந்து இது வரைக்கும் தலையை பற்றி எந்த ஒரு விஷயமும் வரவே இல்லை. தலையோட அப்டேட் என்ன இருக்குது இப்போ? நீங்கள் தான் சொல்லணும். நாங்கள் வந்து ரசிகர்களாக சொல்லக்கூடாது, நீங்கள் தான் சொல்லணும். நானுமே பெரிய அஜித் ரசிகர் தான். அப்போ சொல்லுங்க, அப்போ தலைக்கு என்ன படம் இருக்குது, அப்போ தலைக்கு என்ன படம் வருதுங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் பார்த்தோம்னா பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரசிகர்கள் என்ன நினைப்பாங்க? அப்புறம் தலையோட ரசிகர்கள் என்னடா அவனுங்க எல்லாரையும் பற்றி பேசுறானுங்க, தலையை பற்றி பேசுறேன்னு கேட்பாங்க. அஜித்துக்கு வந்து அடுத்த படமும் ஆத்விக் ரவிச்சந்திரனோடங்கிற மாதிரி சொன்னாங்க. மேக்சிமம் நமக்கே தெரியும், நம்ம அஜித் வந்துட்டு வழக்கமா வந்து அவர் ஒரு டைரக்டர்னா கண்டினியூஸா வந்து பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ரீசெண்டா அப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அடுத்து வந்து ஆதிக் ரவிச்சந்திரனோட அவர் கூட சொன்னார். ஆதிக் ரவிச்சந்திரனும் அடுத்த படம் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஃபேமிலியா எல்லாரும் போய் பார்க்குற மாதிரியான ஒரு படமா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா ரேசிங்ல வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால இப்போ வந்து அவர் எதுவும் சொல்லல. ஆமா, இந்த ஐபிஎல் ஆட்ல கேம்ப் ஆட்ல தான் நான் வந்து அவரை பார்த்துட்டு இருக்கேன். வேற எங்கேயுமே நான் அவரை பார்க்கவே இல்லை. ஆமா, தலைப்படம் தீபாவளிக்கு வரணும், பொங்கலுக்கு வரணும், ரசிகர்கள் காத்திருந்தது போய் தலைப்படத்தோட அப்டேட் தீபாவளிக்கு வருமா பொங்கலுக்கு வருமா? ஜனநாயகனும் அஜித் படமும் நெக்ஸ்ட் வந்து கரெக்டா மேட்ச் ஆயிரும். ரிலீஸ் ஆகிற டைம் இவர் அதுக்குள்ள நடிச்சு முடிச்சிருவாருன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அதுக்குள்ள அவங்க சென்சார் வந்து கொடுக்கறதுக்குள்ள இவர் வந்து நடிச்சு முடிச்சு லாஸ்ட் ஒன் டைம் ஏதோ சொல்லுவாங்களே, இவருக்கே சொன்னாரு லாஸ்ட் டைம்னு ஏதோ டான்ஸுக்கு ஒரு வாட்டி சொன்னாங்க. அந்த மாதிரி கடைசியா ஒரு வாட்டி இந்த ஒரு கிளாஷ் வந்து இருக்கலாம் அப்படிங்க. ஆமா அப்படின்னு வந்து நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லா படத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். நடக்க போகிறது, நடந்துட்டு இருக்கிறது, ஏற்கனவே நடந்தது, இது எல்லாமே பேசியாச்சு. இந்த வாரம் சினிமா சர்க்கிளில் நிறைய அப்டேட்ஸை வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வாரமும் நமக்கு நிறைய அப்டேட்ஸ் இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் எந்த லெவலில் போகுதுங்கிறத அடுத்த வாரம் டிஸ்கஷனில் பார்த்துக்கணும். நான் உங்கள் வினோத் ராஜா. நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன்.